இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் கீழே வருகிறார். அடுத்தது, இந்த பழைய உடன்படிக்கைக்கு மிருகங்களுடைய ரத்தத்தை ஜனங்க மேல தெளித்து பழைய உடன்படிக்கையை செய்றாங்க. இங்க புதிய உடன்படிக்கை மிருகங்களுடைய ரத்தம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சொந்த ரத்தத்தினால அந்த புதிய உடன்படிக்கை செய்கிறார். பழைய உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது மலைக்கு கீழே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல பலியை செலுத்தினார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. புதிய உடன்படிக்கையின் பொழுது மலையில பலிபீடம் கட்டல, தானே பலியாய் மாறி ஜனங்களுக்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து புதிய உடன்படிக்கை செய்தார். இந்த பழைய உடன்படிக்கையில மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து அவர்கள் மேல தெளித்து பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினாங்களா? புதிய உடன்படிக்கையில இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை தெளித்து அல்ல, நம்மை முற்றிலும் கழுவி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அது மிருகத்தின் ரத்தம், இது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மிருகத்தின் ரத்தத்தினால தெளித்து உருவாக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையின் அந்த ஊழியமே அவ்வளவு மகிமையாய் நடந்திருக்கும் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் எவ்வளவு மகிமை நிறைந்தவர்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாயிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்கு இயேசு அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஏன்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால எழுதப்பட்டதுதான் இந்த புதிய உடன்படிக்கை. ஆகவே இது ரொம்ப மேலானது.